ராஜு சார் அவர்களே சேரன் சார் அவர்களே விமல் அவர்களே மேடை கழிக்கிறேன். படத்துல கதாநாயகி பானு அவர்களையும் சுமீன் அவர்களையும் இயக்குனர் சிகரம் திரு பாலச்சந்திரன் ஆசிரியர் இசைக்கடல் வெளியிட இந்தியாஸ் லீடிங் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் இது வரைக்கும் இந்தியாவிலே நான் தைரியமாக சொல்லலாம் திரு பாக்யராஜ் அவர்கள் இயக்குனர் திரு கே.எஸ். ரவிக்குமார் டான்சிங் டைரக்டர் திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்களையும் மற்றும் பெஸ்ட் ஆக்டர் மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் அவர்களையும் மேடை கிடைக்கும். திரு கே.வி. சார் இந்த இசைத்தட்டை வெளியிட திரு பாக்யராஜ் அவர்கள் திரு ரவிக்குமார் அவர்கள் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் இதை பெற்றுக்கொள்வாரு கேட்டுக்கொள்கிறோம். படத்தோட ப்ரொடியூசர்ஸ் மேடை கிடைக்கிறோம். பரத்குமார் திரு மகேந்திரன் திரு அஜய் அவர்களை மேடை கிடைக்கும். பாடலாசிரியர் நான் முத்துக்குமார் அவர்களையும் மேடை அழைக்கிறோம். லிங்குசுவாமி அவர்களையும் மேடை அழைக்கிறோம். திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களையும் மேடை அழைக்கிறோம். டைரக்டர் லிங்குசுவாமி அவர்கள் இசைத்தட்டு வெளியிட்ட விழாவுக்கு முன்னாடி ஓரிரு வார்த்தைகளாக திரு கே. பாலச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. உங்களுடைய ஆசைகளை நேரிலேயே நீங்க வழங்கினா சந்தோஷமா இருப்பேன். கொஞ்சம் உணர்ச்சி ப்ளீஸ். நான் மௌனம் இருக்கிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப அதனால நல்லா பேசுகிறேன். The rules have been broken. Okay. Right? It is my bounden duty to congratulate this team. Aside, you are ரொம்ப நல்லா இருக்கு மியூசிக். ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகும். மற்றபடி எல்லாரும் சொன்னாங்க. வசந்தா பொறுத்த வரைக்கும் அவன் என்கிட்ட எல்லாத்தையும் கற்றுட்டு இருப்பான். கோவத்தையும் கற்றுட்டு இருக்கான்னு தெரியுது. இப்போதான் நிறைய பேர் சொல்றவங்களை கற்றுட்டு இருக்கான். நான் கோச்சிக்கிறத விட்டு 20 வருஷம் ஆச்சு. நீ விட்டுருப்பா கோச்சிட்டா ஒரு காரியாக அது வரதில்லை. ஆனால் ஒரு கோபம் எப்படி வரணும்னா அந்த மோமெண்ட்டுக்கு வரக்கூடாது. உடனே சொல்ற கை போட்டு சாட்டி போவார். அது அப்படி ஒரு பழக்கம் ஆகிட்டு போயிட்டதுனால அந்த பழக்கம் அவனுக்கு வந்துருச்சு. சரி என்னுடைய டெக்னிக் அவன் கற்றுக்கலாம். அதனால என்னுடைய ஹேபிட்டையும் அவனையும் கற்றுக்கிட்டு இருக்கான். இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் வச்சுக்கணும்னு என்ன வசந்த வாழ்த்துறேன். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கைகள் இங்கே வந்து கூடியிருக்கிற திருநெல்வேலியுடைய நன்றி இவர் ரொம்ப நல்லா படிக்கிறார். இவன் இஸ் பெஸ்ட். I know Vasant will be at his best in this film. Kumar, again, he is at his best in this film. Thank you so much. நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆசைகள் வார்த்தைகள். அடுத்ததாக பிரகாஷ் ராஜ் அவர்களே ஒரு வார்த்தைகள் பேசுவாங்க. லைட் மாற்றி மாற்றி போடுறோம். நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்காங்க. ஆனாலும் திடீர்னு முன்னாடி ஃபோன் பண்ணாரு. சாரி, வசந்தி ஞாபகம் வருது. இப்போ இங்கே உட்காந்து இந்த ஒரு விழாவை பார்க்கும்போது வெரி ஸ்டார்ட் ஒரு மெலடிஸ் ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ் சினிமாவில் இருக்கிறது பாடல்கள். அதுக்கு ஒரு வசந்த பற்றி எல்லாரும் பேசிட்டு 17 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. நான்
இலங்கை இப்போதான் வந்தேன். குருநாதர் என்ன தியேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ப்ராபலி எந்த ஒரு அப்கமிங் நடிகருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு வாய்ப்பு அந்த பீரியட்ல கிடைச்சது. குருநாதர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு நிலநூசர் கொடுக்குறாரு, பசங்களை பண்ணி கொடுக்குறாரு. அதற்கு பிறகு இருவர் நடக்குது. 3 வருஷத்துல நிறைய பரிணாமங்கள் நடந்தது. அப்பெல்லாம் கொஞ்சம் இந்த சைடு பாலச்சந்திரன் இருந்தாரு, இந்த சைடு மணிரத்னம் இருந்தாரு. வசந்த நான் சீரியஸா பார்க்கல. இப்போ பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமான ஒரு பிகினிங்கா இருந்து எனக்கு முன்னால நான் ஆசிரியர் கதையை வந்து எனக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல சொல்லல, கதை சொன்னோம். மதினா பீச் கொடுப்போம். கர்நாடகா வந்து தியேட்டர் வரேன், நாடகங்கள் பண்ணிருக்கேன். தமிழ் புதுசா இருக்கு, இந்த அளவுக்கு தமிழ் பேச தெரியாது. ஆனால் ஒரு இயக்குனர் ஒரு கதையை நம்பராது நம்பி ஆல்மோஸ்ட் லைக் a colleague the way he treated me. And definitely என்னுடைய கரியர்லேயே வந்து ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டை கொடுத்த படம் ஆசை. ran for 25 weeks. பல வருடங்கள் வரைக்கும் அதோடைய வெற்றியிலேயே நான் இருந்தேன் தவிர never had or realized how thankful I should be to Vasanth. And today I'm seeing him feeling guilty that I have not said thanks to him properly. Thank you, Vasanth. ரொம்ப தாமதமாக சொல்லியிருக்கேன். பட் ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் ஐ ரியலைஸ். அண்ட் அவருடைய படங்களை பார்க்கும்போது பிரில்லியன்ட். எல்லாரும் கோபம்ன்றாங்க. அது கோபம் இல்லை. நான் நினைக்கும் போது எங்களுக்கு டயர்டாக இருக்கும். பட் நான் ஒரு கோல் கீப்பர்னு சொன்னேன். அவரும் கோல் அடிக்க மாட்டேன், எங்கேயும் அடிக்க விட மாட்டேன். பட் அது ஒரு ஆதங்கம். எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையை கரெக்டாக சூஸ் பண்ணி டெசிக்னேட் பண்ணுவாரு, பொறுப்பை கொடுப்பாரு. நான் நம்ப மாட்டேன். இவங்கெல்லாம் என் படத்தை கெடுக்க வந்திருக்காங்க, ஒரு இல்லத்திலேயே டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது that shows his love and passion for his film and for his work. And 2 decades 10 படங்கள் மட்டும்ன்றது வந்து it shows his clarity, his commitment and his love for cinema. இந்த படம் போய் அவர் சொல்லிட்டு இருந்தாங்க, get into an ambience or atmosphere வரும்போது உங்களுக்கு தெரியாமையே instinct you feel. And இந்த படத்தோட டைட்டில் இருக்கட்டும், படம் இருக்கட்டும், இதுக்கு சம்பந்தப்பட்ட யுவன் மியூசிக் இருக்கும்போது முத்துக்குமார் அண்ட் சேரன் அண்ட் அர்ஜுன் எல்லாரையும் பார்க்கும்போது ஐ திங்க் இன்னைக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்ஸ். ஐ திங்க் Vasanth is going to surprise us, pleasant surprises with a beautiful film. All the best for you.